Hi guys, welcome back with another video of Wasting Your Time. இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, புல்லட் லவர்ஸ் இந்த வீடியோவை பார்க்காதீங்க. இப்போ என்ன யார் சொல்கிறேன்னா, இன்ஜினியரிங் படிப்பும் இந்த புல்லட்டும் ரெண்டுமே ஒன்று தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் ஒரு ஊரில் ஒருத்தர் புல்லட் வச்சுருந்தார். அது பெரிய அப்படியே மதிப்பாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் ஒருத்தர் வச்சுருக்காங்க. அதனால் அதோட குவாலிட்டி போச்சு, மதிப்பு போச்சு, எல்லாமே போச்சு. ஸோ ஆஸ் அ இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் நான் இன்ஜினியரிங் பற்றி பேசக்கூடாது. அதனால தான் நான் புல்லட்டை பற்றி பேசிட்டேன். இப்போ புல்லட் எதுக்கு வாங்குறாங்க அப்படின்னா, மெயின் காரணமே அதோட சவுண்டுக்கு தான் வாங்குவாங்க. துப்பு 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 துப்புன்னு அந்த சவுண்டுக்காக தான் வாங்குறாங்க. ஆனால் இப்போ வர புல்லட் பார்த்திங்கன்னா வண்டியிலேருந்து சைலன்சர்லேருந்து மட்டும் சவுண்டு வரதில்ல, வண்டியே சவுண்டு வருது. இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு, ஜாக்கிரதை. அது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா, இப்போ நம்ம வண்டி ஒரு புல்லட்டுன்னா ஒரு யூனிக்னஸ் தெரியணும். அந்த வண்டி வைப்ரேட் ஆகுறது, வண்டி சவுண்டு வர்றது எல்லாமே. இந்த வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டைம் வேஸ்ட்டே பண்ணாதீங்க. உடனே போய் ஒரு தட்டுக்கடையில் போய் இந்த மாதிரி ஒரு பிளேட் வாங்கிடுங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு தான். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு இப்போ புரியாது. ஆஃப்டர் யூ பையிங் த பைக் அண்ட் ஓனிங் யுவர் செல்ஃப் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங் யூ இன் திஸ் வீடியோ. வண்டி வாங்கி 2.5 லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்கி வண்டியில் இப்படி உக்காந்தோடனே மூச்சு காற்றுலேருந்து சூத்து வர சும்மா ஜிவ்வுன்னு ஏறும். இந்த வண்டியோட பிரேக்கிங் சிஸ்டம் பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இப்போ ஓட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது வண்டியில் பிரேக் அடிக்கணும்னு நினைப்போம். இப்போ பிரேக் ஆனால் சீக்கிரமாக அடிக்காது. அது ஒருத்தர் மேலே முட்டினதுக்கப்புறம் தான் அது கரெக்டாக அப்புறம் ஸ்டாப் ஆகும். இது வண்டியோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம். இது எப்படி இதில் இன்பில்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு அவங்கள்ட்ட கம்பெனிக்காரங்கள்ட்ட கேட்கணும். இதை இன்னும் ஸ்பெஷலாகவே பண்ணலாம், பட் கம்பெனிக்காரன் பண்ண மாட்டான். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு, கூவிடா. இருக்கிறதுலேயே ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஒன்று இந்த புல்லட்டில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வண்டியில் போய் சாவியை சொருவி இந்த வண்டி வாங்கி ஒரே வருஷத்தில் நீங்கள் எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்கன்னா, வண்டியை போய் சாவியை லாக் செட்டில் சொருவி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அதில் சாவி அந்த லாக் செட்டில் இருக்க பிடிக்கலன்னா நீங்கள் எடுத்து அப்படியே பேக்கெட்டில் போட்டுக்கலாம். இந்தளவு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் நம்ம இதில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் நம்ம எக்ஸல் சூப்பருங்கிற அந்த ஸ்பெஷல் வண்டியில் தான் இருக்கும். பட் நம்ம புல்லட்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. வி ஷுட் அப்ரிஷியேட் பண்ணுறேன். வண்டி விலையே 2.5 லட்ச ரூபா தான். இதுக்கேண்டா எக்ஸ்ட்ரா 2 லட்ச ரூபா போட்டு வேஸ்ட் பண்ணுறீங்க காசு, இதுக்கு நீங்கள் ஒரு புது வண்டியே வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறது பதில் என்னென்னா, எனக்கு தெரியும் நீ சுத்த மூடு அப்படிங்கிறாங்க. வண்டி வாங்கினது இல்லாமல் சில மலுமுட்டை தற்கொலைங்க என்ன பண்ணுங்கன்னா, வண்டி 2.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 2 லட்ச ரூபா போட்டுட்டு நல்லா பெரிய நம்ம லார்டு லபக்தாஸுங்கிற மாதிரி அப்படியே வண்டியில் உட்காந்து போவாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகும், ஆஸ் அ வியூவர் எப்படி நம்மளுக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல. நீ வண்டி வாங்கினோடனே ஒரு லாங் ட்ரைவ் ஒன்று போவீங்க உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகும்போது எப்படி ஃபீல் ஆகும்னா, அது நம்ம வண்டி பக்கத்தில் போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். வீடியோவில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கணுன்னா, புல்லட் வாங்கினா மட்டும் பார்த்தாது, எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஃபார் அ ஃப்யூச்சர் பர்பஸ் யூ ஷுட் பை த சில்வர் பிளேட் ஆல்சோ. பிகாஸ் எதுக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இவ்வளோ சொல்லியும் இந்த வண்டி தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட புல்லட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அப்படி நான் என்ன வண்டி வாங்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மை ட்ரீம் பைக் புல்லட்டை தான் வாங்க போகிறேன். நீங்கள் நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ புதுசாக புல்லட் வாங்கின உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க மூஞ்சி ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, மூஞ்சி சூத்துல விட்ட மாதிரி வச்சிருக்க புண்டை.
இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ், கீப் ராக்கிங் அஸ். தேங்க்யூ.